ஹாய் குழந்தைகளே, நம்ம சேனல் குட்டி குட்டி ஸ்டோரிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம ஒரு ரொம்ப கியூட்டான ஸ்டோரி பார்க்க போறோம். ஒரு குட்டி குரங்கு எப்படி ஒரு மஞ்சள் வாழைப்பழத்தை கண்டுபிடிச்சது தெரியுமா? ரெடியா இருக்கீங்களா? வாங்க கதைக்குள் போலாம். ஒரு அழகான பச்சை காட்டுல பறவைகள் சீசீன்னு பாடிக்கிட்டு இருந்தாங்க. காற்று சூன்னு வீசிக்கிட்டு இருந்தது. அந்த காட்டுல ஒரு குட்டி குரங்கு இருந்துச்சு. அதோட பேர் என்ன தெரியுமா? குட்டு. குட்டு ரொம்ப நாட்டி, ரொம்ப கியூட். ஆனா இன்னைக்கு குட்டுக்கு ரொம்ப பசிக்குது. குட்டு வயிற்றை தடவிச்சு. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னது. அம்மா குரங்கு சிரிச்சு, குட்டு, நீ காடி போய் நல்ல பழம் தேடி சாப்பிடுன்னு சொன்னாங்க. குட்டு, சரி அம்மா, நான் போயிட்டு வரேன். குட்டு ஜம்ப் ஜம்ப் ஜம்ப்னு மரத்திலிருந்து மரத்துக்கு தாவ ஆரம்பிச்சது. அது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருந்தப்போ ஒரு மரத்துல சிவப்பு சிவப்பு பழம் தெரிஞ்சது. இது என்ன பழம்னு குட்டு கேட்டது. அது ஒரு ஆப்பிள். குட்டு ஒரு பைட் எடுத்தது. நல்லா இருக்கு, ஆனா இன்னும் ருசியானது வேணும் போலன்னு சொன்னது. அந்த நேரத்துல ஒரு கியூட் பறவை வந்துச்சு. குட்டு, என்ன தேடுறன்னு கேட்டது. குட்டு சொன்னது, எனக்கு ரொம்ப ருசியான பழம் வேணும். பறவை சிரிச்சு சொன்னது, அப்படின்னா மஞ்சள் நிற பழம் தேடு, அது ரொம்ப டேஸ்டி. மஞ்சள் பழமான்னு குட்டு ஆச்சரியமா பார்த்தது. சரி, நான் தேடுறேன்னு மீண்டும் போயிட்டே இருந்தது. அடுத்தது அது ஒரு பஞ்ச் திராட்சை பார்த்தது. இதையும் ட்ரை பண்ணலாம்னு சாப்பிட்டது. நல்லா இருக்கு, ஆனா இன்னும் வேணும். குட்டு தலையை சுரண்டி எங்கே கிடைக்கும் அந்த மஞ்சள் பழம்னு யோசிச்சது. அப்போ ஒரு பெரிய யானை வந்துச்சு. குட்டு, யானை அண்ணா, மஞ்சள் பழம் எங்கே கிடைக்கும்? யானை சிரிச்சு, அந்த பெரிய மரத்தை மேல பாருன்னு சொன்னது. குட்டு மேல பார்த்தது. அடடா, மஞ்சள் மஞ்சள் வாழைப்பழங்கள். குழந்தைகளே, இது என்ன பழம்? வாழைப்பழம். குட்டு ரொம்ப சந்தோஷமா குதிச்சது. வாவ் வாவ், இதுதான் நான் தேடுறது. அது சீக்கிரம் மரம் ஏறி மேல போனது. ஒரு வாழைப்பழம் எடுத்தது. அதை மெதுவா பீல் பண்ணியது. வாசனை சூப்பர். ஒரு பைட் எடுத்தது. வாவ், ரொம்ப ருசி. குழந்தைகளே, என்ன நிறம்? மஞ்சள். என்ன சுவை? ரொம்ப ருசி. அப்போ குட்டு நினைத்தது, நான் மட்டும் சாப்பிடக்கூடாது, நண்பர்களுக்கும் கொடுக்கணும். அது கத்திச்சு, ஹே நண்பர்களே வாங்க. பறவை வந்துச்சு, யானை வந்துச்சு, மற்ற குரங்குகளும் வந்துச்சு. அனைவரும் ரொம்ப ஹாப்பி. குட்டி எல்லாருக்கும் வாழைப்பழம் கொடுத்தது. அனைவரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க, சிரிச்சாங்க, விளையாடினாங்க. அந்த காடு ஃபுல்லா சந்தோஷம். அப்புறம் குட்டு வீட்டுக்கு திரும்பி, அம்மா, நான் மஞ்சள் வாழைப்பழம் கண்டுபிடிச்சேன்னு சொன்னது. அம்மா குரங்கு சிரிச்சு, சூப்பர் குட்டு, நீ நல்லா தேடி கண்டுபிடிச்ச, மேலும் நண்பர்களுடன் ஷேர் பண்ணின. அந்த இரவு குட்டு ஃபுல் ஸ்டமக்கா ஹாப்பியா அம்மாவோட சேர்ந்து தூங்கிச்சு. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளணும்? நாம தேடினா நல்லது கிடைக்கும். நண்பர்களுடன் பகிர்ந்தா சந்தோஷம் அதிகம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் நம்ம குட்டி குட்டி ஸ்டோரியில.